Our friends, time 2:23 p.m. Date 1 March 3rd month 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்றைக்கி நம்ம படிக்கிறது 2 Kings வசனம் 1. இது வசனம் 1 1ஆம் அதிகாரம். ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். Then Moab rebelled against Israel after this death. ஆனாப். வசனம் 2. அகாசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிரேத்தியன் வழியாய் எழுந்து வியாதிப்பட்டு அந்த வியாதி நீங்க பிழைப்பானோ என்று இக்கோரோனின் தேவனாகிய பாகா சேபு இடத்திலே போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். And Azariah fallen down to God a lattice in his an upper chamber that was in the Samaria, and was sick. And he sent messenger and said unto him, Go and cure of the Baal-zebah, the god of the Ekron. What are the I shall receive of this and discourse. வசனம் 3. கர்த்தருடைய தூதன் திஸ்போனியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடனே ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட்டு போய் இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்ற நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகா சேபு இடத்திலே விசாரிக்க போகிறீர்கள். But the angel of the Lord and said unto the Elijah, the Tishbite, Arise, go up to meet the messenger of the king of the Samaria, and say unto them, Is it not because there is not a God is Israel? Here go to the inquiry of the Baal-zebah, the god of the Ekron. வசனம் 4. இது நிமித்தம் நீங்கள் ஏறின காட்டில் இருந்து இறங்காமல் சாவாய் என்று கர்த்தரின் சொல்கிறார் என்பதை அவர்களிடத்தில் சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். Now therefore thou saidst the Lord, and thou shalt not come down from that bed, and the which thou art gone upon, but shalt surely die. And Elijah departed. வசனம் 5. அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்ப வந்து என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். And when this messenger turned back unto him, he said unto them, Are ye now turning back? வசனமார். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, நீங்கள் உங்கள் அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றாரா? நீங்கள் எரிகோவின் தேவனாகிய பாகால் சேபு இடத்திலே விசாரிக்க போகிறாயா
யாய். இது நிமித்தம் நீ ஏறின காற்றிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். And they said unto him, There come a man up to meet us, and said unto us, Go turn again unto the kings that send you, and say unto him, Thus saith the Lord, and is it not because there is not a God is Israel, that thou sendest to inquiry of the Baal-zebub, the god of the Ekron? Therefore thou shalt not come down from that bed and which thou art gone up, but shalt surely die. வசனம் 7. அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்த இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். And he said unto them, What manner of man was he which come up to meet you, and told you these words? வசனம் 8. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடைய தரித்த வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியானாகிய எலியாதான் என்று சொல்லி, And they answered him, He was an eerie man, and digged within cradle of an altar about these lines. And he said, It is an Elijah this testy bit. வசனம் 9. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவர்களையும் அனுப்பினான். மலையின் உச்சியிலேயே உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் அவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷன் ராஜா உன்னை வரச் சொல்கிறார் என்றான். Then the king sent unto him an captain of 50 with these 50. And he went up to him, and behold, he sat on the top of the hill. And he spake unto him, Thou man of God. The king said, and come down. வசனம் 10. அப்பொழுது எலியா அந்த 50 பேரிலே தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து போட்டது. And Elijah answered and said unto the captains of the 50, If be a man of the God, then let fire come down from heaven and consume thee and the 50, and therein come down fire from heaven and consume him and his 50. வசனம் 11. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவர்களையும் அனுப்பினான். அவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷன் ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்கிறார் என்றான். Again also he sent unto him another captain of the 50 with his 50, and he answered and said unto him, O man of the God, thou hate his king, and said, and come down quickly. வசனம் 12. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. And Elijah answered and said unto them, If I be a man of God, let fire come down from heaven and consume thee and they 50, and the 50 of God come down from the heaven and consumed him and his 50. வசனம் 13. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அனுப்பினான். அந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியனாகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. And he sent again a captain of the third 50 with his 50, and the third captain of the 50 went up and come fall and his
can knees before Elijah, and besought him, and said unto him, O man God, I pray thee, let me live, and the life of these 50 their servants be prince Priscus in the Shagat. வசனம் 14. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவர்களையும் அவருடைய 50 சேவர்களையும் பட்சித்தது. இப்பொழுது என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். Behold, there and come fire down from heaven, and front up the 2 captains of the former 50 with their 50. Therefore let my life now be an princess in the Shagat. வசனம் 15. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுடன் கூடனே இறங்கிப் போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனுடனே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப் போய், And the angel of the Lord said unto the Elijah, Go down with him, be not afraid of him. And he arose and went down with him unto the king. வசனம் 16. அவனையும் பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்ற நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் பூசை இடத்திலே விசாரிக்க ஆட்களை அனுப்பினையா? ஆதலால் நீ ஏறின இடத்திலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And he said unto him, Thus said the Lord, and forasmuch as thou hast sent messenger to the inquiry after Baal-zebub, the god of the Irkon, is it not because there is no God in the Israel to the inquiry of the word? Therefore, and thou shalt not come down from of that bed and which and thou art go near, but shalt surely die. வசனம் 17. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறங்கி போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்தில் யூதேயாவின் ராஜாவாகிய சேபாத்துடைய குமாரன் யெரோமியான் 2 வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோராம். So he died, and according to the words of the Lord, and which an Elijah had spoken, and Joram regarding in his strand in the 2nd year of the Joram, the son of the Josabah, king of the Judah, because he had no son. வசனம் 18. அகாசியாவின் மற்ற வார்த்தகமான்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of the car of the Azaziah, which and he died, and they not and written in the book of the chronicles of the kings of the Israel.